கைது செய்யப்படலான்ற ஒரு தகவல் இது இது வந்து ஒரே பரபரப்பாக பரவிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதில் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையே. விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு விமர்சனம் செய்ததன் காரணமாகத்தான் இது போன்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் மீதான இது போன்ற கருத்து சுதந்திர பறிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு கருத்து தான். அதாவது இப்போ நம்ம மக்கள் நம்ம நாட்டு மக்களை வந்து அவங்க கைது பண்ணி அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். கைவிலங்கோடு அனுப்பும்போது நமக்கு அவ்வளோ வழியாக இருக்குது. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? அதாவது இந்த நாட்டுக்கு ஏற்படுற அவமானம் நாட்டினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கிற முதன்மை தலைவராக இருக்கிற ஐயா மோடிக்கு தான் சாரும். அதனால் இந்த மாதிரி இந்த அவமானம் அப்படிங்கிறதுக்கு அதை போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு குறியீடா? இந்த நாட்டு குடிகளை கையில் விலங்கு போட்டு திருப்பி அனுப்பினதை விட இது ஒன்றும் அசிங்கம் இல்லை. அதை கூட சகித்து கொள்ள முடியாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு வர்றதா இருந்தால் எப்படி? கூட இருக்கிறவங்க இது போய் அதை ஒரு பெரிய குற்றமாக ஒரு பெரிய இதாக கருதக்கூடாது. எந்த கருத்துமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மைன்னு பேர். அதை ஏற்க முடியாது. அதனால் அது அவ்வளோ பெரிய ஊடகம், அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மதிப்புமிக்க ஒரு நிறுவனத்தில் வர்ற ஒரு செய்தியை போய் இது பண்ணி அதுக்காக முடக்கி வைக்கிறதுங்கிறது, இதுபோல் செய்யாதீங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பலாம் இல்லையா? அது ஏன் செஞ்சீங்கன்னு விசாரிக்கலாம். அது காயப்படுத்துது, அவர் மேலே பற்று வச்சுருக்கிற மதிப்பு வச்சுருக்கிற மக்களுக்கு ஒரு வருத்தத்தை தரும். செய்யாதீங்கன்னா அது சரி. அதுக்காக அந்த வலைத்தளத்தை தூக்குறதுங்கிறது நல்ல அணுகுமுறை இல்லை. மீண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுட்டாதான் உங்களுக்கு கல்வித்துறைக்கு நிதி தரப்படும் மத்திய மந்திரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு கொடும் போக்கு. இது வந்து நல்லதல்ல. இது ஒரு இந்த நாட்டினுடைய என்ன சொல்கிறது, ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கெல்லாம் ஏற்புடையதல்ல. நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த நாடாகிறதுக்கு முன்பு இருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் நாங்கள் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள். இந்திய துணைக்கண்டம் முழுமைக்குமே உலகின் முதல் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ். சிதைந்து அழிந்து இன்றைக்கி காலடியில் நாங்கள் குறுகி இருந்தாலும் இங்கே பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் இருக்குது. இப்போ எங்கள்லேருந்து பிரிந்து போய் 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம், பிறகு 600 தெலுங்கு, 1600 அப்புறம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம், துளு எல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்தி உருவாகி எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 500 ஆண்டுகளை கூட தொடலை. அந்த மொழியை இந்த நாட்டினுடைய ஒரு பொது மொழியாக எல்லா மக்களினுடைய மொழியாகவும் மாற்றிடணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை இது! எப்படி இது? நாட்டு பற்றுங்கிறது ஒரு மொழியை திணித்து உருவாக்குவதில்லை. இது ஏன் நாடுங்கிற பற்று வரணும்னா இந்த நாட்டில் இருக்கிற இப்போ முதல்ல எனக்கு காவிரியில் தண்ணீரை வாங்கி தருமா இந்த அரசு? தருமா? தினம் இன்னும் இந்திய கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமையை எனக்கு பெற்று தருமா? தினம் கைது பண்ணி என்னை அவமானப்படுத்துது, கைவிலங்கோடு கூட்டிகிட்டு போகுது. அதுவும் உங்களுக்கு அவமானமாக தெரியல. எந்த உரிமையை எனக்கு தந்திருக்கு? அப்போ எல்லாத்தையும் சிதைச்சு அழித்து ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே சட்டம், ஒரே மதம், ஒரே இப்படின்னு கொண்டு வர்றதுங்கிறதே பேராபத்தானது. உங்கள் உணவும் என் உணவு ஒன்றா இருக்கா? உங்கள் உடையும் என் உடையும் ஒன்றா இருக்கா? அது ஏற்புடையதல்ல. நீங்கள் அதை இந்த நாட்டினுடைய உறுதித்தன்மையை சிதைக்கும். ஆட்சியாளர்கள் கவனமாக வச்சு இது பண்ணுவது தேவையில்லாமல் திணிக்கிறாங்க. அதை மற்றவர்கள் பேசாமல் இருக்கலாம். முதலாக இந்தியை திணிக்கும் போது இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது இந்த மாநிலத்தில் தான் கிளர்ச்சி வந்தது. ஏன்னா பொருத்தந்தான் தூய இனம் இன்னும் இருக்குது. மற்றதெல்லாம் மொழி சிதைவில் உருவான மொழிகள். தேவையில்லாமல் நீங்கள் மும்மொழி கொள்கைங்கிறது ஏற்புடையதல்ல. ஏற்கனவே அவரவருக்கு அவரவர் தாய்மொழி இருக்குது, பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்குது. அதோடு நிறுத்திக்கலாம். தேவைன்னா ஹிந்தி கற்கலாம். ஹிந்தி மட்டும் எந்த மொழியும் கற்கலாம். நம்ம ஃப்ரெஞ்சு கற்றுக்கலையா? நம்ம பிள்ளைங்க ஸ்பானிஷ் கற்றுக்கலையா? ஜெர்மன் கற்றுக்கலையா?
நீங்கள் வட மாநிலங்களில் ஹிட்லர் படையெடுத்து வந்துருவானோ, இந்த நாட்டை வந்து பிடிச்சிருவானோன்னு நினச்சி நீங்கள் எல்லாரும் ஹிந்தி கற்றுக்க போனீங்க, இது ஜெர்மன் கற்றுக்க போனீங்க. இப்போவும் பல மாநிலங்களில் ஜெர்மன் 2வது மொழியாக இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் எடுத்தீங்க, ஜெர்மன் எச்சரிச்சோன்னா மறுபடியும் வச்சுக்கிங்க. அப்போ தேவைன்னா கற்றுக்கிறீங்க. அது மாதிரி தான் இங்கே இருக்க முடியுமே ஒழிய கட்டாயங்கிறது அது ஏற்புடையதல்ல. அது நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பாதுகாப்பாக இருக்காது. அதை கவனமாக வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும். நீங்கள் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக இதை செய்கிறீங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா வந்து இதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை நீங்கள் திணிக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? இந்த புதிய கல்விக் கொள்கையில், இந்த மும்மொழி கொள்கை திணிப்பில் அதோட கொள்கை நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா திணிக்குது, ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி நம்ம மேலே கொண்டு வந்து திணிக்குது. இதில் இந்த காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? அது என்ன? ஒன்று ஐயா ராகுல் காந்தி சொல்லணும், இல்லை இங்கே இருக்கிற தலைவர் பெருமக்கள் சொல்லணும். அவர் இங்கே இருக்கிறத சொல்வார். நேரு காலத்திலேயே இருமொழி கொள்கையை நாங்கள் அமல்படுத்தினோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லப்படுறது. மறுபடியும் இந்திய திணிச்சது யாரு? இங்கே என்ன நடந்ததுன்னா, இந்திய திணிக்கும் போது அதை எதிர்த்து போரிட்டோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு யார் இந்திய திணிச்சாங்களோ அவங்களோடு தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சோன்னு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உள்ள வந்துச்சு. இப்போ எந்த இடத்துல இந்தி இல்லைங்கிறீங்க? எல்லா திட்டங்களின் பேரும் இப்போ ஜல்சங் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு தூய குடிநீர்னு பேர் வைக்கிறது இல்லை, ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னா தூய குடிநீர்னு பேர் இருக்குல்ல, அதை வைக்க வேண்டியதானே? கேலோ இந்தியாங்கிற விளையாட்டு போட்டி நீங்கள் நடத்துறீங்க. இந்திய விளையாட்டுன்னு கேலோ இந்தியா, அது என்ன மொழி சொல்லுங்க? கேலோ எந்த மொழி? யார் நடத்துறது? யார் நடத்துறது? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு தான் நடத்தினது. தம்பி உதயநிதி தானே நடத்தினார் விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன் அதுக்கு பேர் கேலோ இந்தியா நடத்தணும்? அப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவன் மாத்திரையின் மூலமாக இங்கிலீஷை திணிச்ச மாதிரி தவிர்க்க முடியாத நோவால் ஜிங் ஆனால் ஜிங். நீங்களே எப்படி சொல்லுவீங்க? இப்போலே நம்ம ஜனவரியே எப்படி எழுதுகிறோம்? ஜனவரின்னு எழுதுகிறோம். அது இங்கிலீஷை தமிழில் எழுதுகிறோம். இந்த மாதிரி தான் ஒரு மொழி சிதைஞ்சு அழியுது. நீங்கள் உள்ளே விட்டது நீங்கள் தான். நீங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லை, உள்ளே வந்துடுச்சு. எல்லா இடங்கள்லையும் ஹிந்தி. இவர்கள் பள்ளிக்கூடங்களே 2வது மொழி பாடமாக ஹிந்தி இருக்கு. தேவைப்பட்டா கற்றுக்கலாம். நீங்கள் பல முறை இப்போ நீங்கள் பாருங்கள், மகாராஷ்டிராவில் போய் நம்ம பிள்ளைகள், டெல்லியிலலாம் போய் நம்ம பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க. ஹிந்தி படிச்சுட்டு போய் அங்கே வேலை பார்த்தாங்களா? போயிட்டு கற்றுக்கிட்டாங்களா? இராணுவத்தில் போய் பல்லாயிரக்கணக்காக நம்ம பிள்ளைகள் போய் சேர்றாங்க. அவங்கெல்லாம் அங்கே ஹிந்தி படிச்சுட்டு போய் இராணுவத்தில் சேர்ந்தாங்களா? சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. தேவைன்னா கற்றுக்க போகிறோம். படித்தே தீரணுங்கிறது எப்படி இருக்கிறீங்க? அது கஷ்டம். அது நல்ல அணுகுமுறை இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள்லாம் பிற மாநிலங்களுக்கு, யூபி, குஜராத் போன்ற மாநிலங்களுக்குலாம் ஒதுக்கி 40 லட்சம் மாணவர்கள். நீங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது இந்தி பேசுகிற மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு தான். இந்தியர் என்பதே இந்தி பேசக்கூடியவர்கள் தான். நாமெல்லாம் அவங்களுக்கு பொருட்டே கிடையாது. இப்போ குறிப்பாக நம்மளையெல்லாம் இப்போ என்னை எப்படி வச்சுருக்காங்க நான் நினைப்பேன்னா, என்னுடைய நிலத்தின் வளத்துக்காகவும் என்னுடைய வரிக்காகவும் தான். நான் அவங்களுக்கு ஒரு உயிரோ, எனக்கு ஒரு உணர்வு இருக்கோ, எனக்கு ஒரு உரிமை இருக்கோ, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நான் ஒரு ஓட்டு, என்னுடைய வரி வேணும், என் நிலத்தின் வளம் வேணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு. வேறு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் பீகாருக்கு நிதி ஒதுக்குறீங்க, ஏன்னா நிதிஷ்குமார் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்குது. போன நிதிநிலை அறிக்கையில் ஆந்திராவுக்கு நிதி ஒதுக்குனீங்க, ஏன்னா அவருடைய தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்குது. இப்போ வெளிப்படையாகவே தெரியுது நீங்கள் பாரபட்சமாக இயங்குறீங்க. அவ்வளவு நேர்மையாக இருக்கிறவங்க நீங்கள் என் மாநில வரியை விட்டுறணும்ல என்கிட்ட. நான் உன்னிட்ட கை எந்த போகிறேன்? என் நிலத்தின் வரி எனக்கேன்னா, எனக்கு தேவையான அளவுக்கு நிதி இருக்குது. நான் ஏன் உன்கிட்ட கொடுத்துட்டு கையேந்தணும்? உன் தட்டில் காசு போட்டது நான், அப்புறம் உன்கிட்ட போய் கையேந்தி பிச்சை எடுக்கணும்னு என்ன அர்த்தம்?
மத்திய அரசுக்கென்று நிதி ஏது? யார் நிதியமைச்சர் சொல்லுவாங்களா? யார் சொல்லுவா? மத்திய அரசுக்கென்று வருவாய் பெருக்கம் ஏது? இந்த துறையிலிருந்து மத்திய அரசுக்கு நிதி வருதுன்னு யார் சொல்லுவா? நிதியமைச்சர் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியுமா? அந்த ஒவ்வொரு மாநிலங்களும் கொடுக்கிற வரி வருவாய் தான். அதை முறைப்படி திருப்பி அனுப்பணும். அதுக்கு தான் பொதுமையா ஒரு அரசு வச்சிருக்கு. அதெல்லாம் தர முடியாதுன்னு சண்டியத்தனம் பண்றதுக்கு அல்லது. இதுதான் ஜனநாயகமா என்ன? இப்போ நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, வரி தரல, நீ இந்த பணத்தை தரல சொல்லிட்டு ஒரு தடவை பார்ப்போம். ₹1 காசு உனக்கு வராது. என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன் நீ? ஆட்சியை கலைப்ப. மறுபடி தேர்தல் அப்பீல யார் மறுபடி ஜெயிப்பா? மண்ணுக்காக மக்களுக்காக நிக்கிறவன் தான் வெல்லுவான். இதெல்லாம் தான் தேவையில்லாத சேட்டைங்கிறது. இந்த மாதிரி ஆட்கள் தான் இறையாண்மைக்கு, தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிரான தேச துரோகிகள். எத்தனை காலத்துக்கு ஒரு தேசிய இனம் சகித்து கொண்டே இருக்கும்? இந்த ஜனநாயகமும் தேசப்பற்றும் தமிழர்களுக்கு மட்டும்தானே, மற்றவனுக்கு இல்லையா? அப்புறம் ஏற்கனவே நான் கொடுக்குற காசுல முறையான விநியோகம் இல்லை. நான் ₹1 கொடுத்தா 40 காசு கொடுப்பேன். அவன் பீகார், உத்தரப்பிரதேசலாம் ₹1 கொடுத்தா ₹3 50 காசு கொடுப்பேன், 90 காசு கொடுப்பேன், ₹4 கொடுப்பேன். அப்போ ஹிந்தி பேசுகிறவன் தான் அது உனக்கு குடிமகன். நாங்கள்லாம் இது சரியான போக்கு இல்லை. இது ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு தலைமைங்கிறது இறை போல இருக்கணும், இறைவன் போல இருக்கணும், பொதுமையாக இருக்கணும். காற்று போல, மழை போல, சூரிய ஒளி போல இருக்கணும், எல்லாருக்கும் பொதுமையாக இருக்கணும். அது ஹிந்தி பேசுகிறவன் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்த மாநிலம் அந்த மாநிலம்ல இருந்தால் அது நல்ல தலைமைக்கு அழகு இல்லையே. அப்படி இல்லையே. நாங்கள் வந்தால் இந்த மாநிலத்துக்கு தான் நிதி தருவோம், நாங்கள் வந்தால் இந்த மதத்துக்கு தான் வேலை செய்வோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேர்தலை சந்திக்கலையே, சொல்லலையே நீங்கள். அப்படி என்ன இருக்குதுங்க? சிறுபான்மை மக்கள் சரி, இந்த நாடு 18 விழுக்காடு ஜிஎஸ்டியில் சிறுபான்மை மக்கள் அப்படின்னு இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு 10 விழுக்காடு வரின்னு வசூலிக்குமா? பதில் இருக்கா? அதே 18 விழுக்காடு தானே. அப்புறம் என்னது இது? இஸ்லாமிய வரி இனிக்கும், ஆனால் உரிமை அவனுக்கு எதுவும் கொடுத்துடக்கூடாது. இது எங்கே போய் நிற்குமோ தெரியல. இவங்க நம்ம 2040 அதுக்கப்புறம் 60 இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. 100வது சுதந்திர தினத்துக்கு முதல்ல இந்த நாடை வச்சிருப்பீங்களா? ஏற்கனவே 90 விழுக்காடு வித்துட்டியெல்லாம் இல்லையா? நான் நின்று பேசுகிற ஏர்போர்ட் யாருது? இதை கட்டினது யாரு? கேரளாவில் இருக்கிற துறைமுகம், இந்த ஏர்போர்ட் யார்கிட்ட இருக்குது? அதானி. அதானி போர்ட்டு, அதானி மின் உற்பத்தி, அதானி ஃபார்மிங், எல்லாம் அதானி துறைமுகம் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. அதானி ஏர்போர்ட்டு தான் கேரளாவில் எல்லாமே. எல்லாம் 2 முதலாளிக்கு. நீங்கள் சரியான குடிமகன் சொல்லுங்கள். உங்களுக்குன்னு இந்த நாட்டில் இருக்கிறது என்ன? ஆர்மியா? எல்ஐசியா? 60 விழுக்காடு பங்கு, 60 70 விழுக்காடு 40 60 விழுக்காட்டுக்கு மேலே பிரச்சனையாக கொடுத்தாச்சு. 100 விழுக்காடு ஒரு நாட்டின் பாதுகாப்பில், இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துடுச்சு. இராணுவ வீரரின் சீருடையை தயாரித்து கொடுக்குறது யார்? இராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிற கேண்டீன், அந்த கடைகள் நடத்துறது யார்? பீரங்கி எங்கே வாங்கினேன்? துப்பாக்கி எங்கே வாங்கினேன்? போர் விமானம் எங்கே வாங்கினேன்? ரபேல் போர் விமானம் எங்கே வாங்கினேன்? எங்கே வாங்கினேன்? எல்லா நாடுகள்லையும் அங்கே போர்க்கப்பல், அங்கே போர் விமானம், அங்கே பீரங்கி, எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் வாங்கி வச்சுட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போகிற? என்ன வச்சிருக்க? எனக்குன்னு என்ன சொல்லு? டிரான்ஸ்போர்ட் இருக்கா? எஜுகேஷன், மெடிக்கல் என்ன இருக்கு? எல்லாம் தனியார் மயம். அதானி ரோடு, அம்பானி வீடு. இது எங்கே போய் நிற்க போகுது? நீங்கள் இந்த ரோட்டில் போகும்போதே பார்த்து போடா, எங்கள் அப்பம் ரோடான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்பேன். இப்போ முன்னாடி சொல்லுவீங்கள, இப்போ சொல்லுங்களேன். ஆமாங்க, எங்கள் அப்பம் ரோடுன்றோம். ஏன் 1000 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் டெண்டர் எடுத்து வச்சிருக்கான். ரோட்டை கூறுபட்டு வித்த மாதிரி நாட்டை கூறுபட்டு வித்துட்டு எங்கே இருக்கு தேசப்பட்டு? ஓடுமனை நடந்துகிட்டு இருக்கு. இது பயணிகள் ரொம்ப அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படுறாங்க. ஆனால் தற்போது அதுக்கு உரிய ஒரு நடவடிக்கையும் அதிகமான ரயில்களும் மத்திய அரசு. அதே மாதிரி டெல்லியிலையும் உயிரிழப்பு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு
அது செய்யாது. இப்போ நீங்கள் கும்பமேளா குளிக்க போகிற இடத்துல வந்து இந்த இதில் ஒரு விபத்துனாலோ அல்லது திடீர்னு ஏற்பட்ட விபத்துக்கோ உடனடியாக பிரதமர் வருத்தம் தெரிவிக்கிறார்ல. நமக்கு அது மாதிரி பேரிடரில் சிக்கி இறந்தால் ஏதாவது தூத்துக்குடியில் எடுத்த பெரு வெள்ளத்தில் நம்ம செத்தமே, அதுக்கு ஏதாவது வருத்தம் தெரிவித்து நீங்கள் பார்த்ததுண்டா? ஆந்திர காட்டுக்களை சுட்டு போட்டு 20 பேர் செத்தமில்ல, அது ரொம்ப வருந்தத்தக்கது. இந்த மாதிரி செயல் ரொம்ப கொடுமையானது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்படி ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? இதுலேருந்தே அவங்க பார்வையை நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல இந்த அக்கறையில் தான் நம்மளை அணுகுவாங்க. தொடர் வண்டியில் நம்மளை தாக்குனாலோ அல்லது எது நடந்தாலுமே நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது பொருட்டே கிடையாது. இல்லைன்னா நான் இந்திய நாட்டின் குடிமகன் தானே. காவிரியில் நதிநீர் உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா என்னுடைய வளத்தில் எல்லாரும் பங்கெடுத்துக்கிறீங்களா இல்லையா? என்னுடைய நரிமலம் பெட்ரோல், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாரும் எடுத்துக்கிறீங்கல்ல. அணு உலை என்கிட்ட, வெடிச்சா சாவது ஆபத்து எனக்கு. ஆனால் மின்சாரம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறீங்கல்ல. என் நிலத்தில் எடுக்கிற ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன்லாம் எல்லாரும் எடுத்துக்கிறீங்கல்ல. அப்போ என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுமையாக இருக்குல்ல. அப்போ அவரவர் நிலத்தின் நீர் வளத்தில் எனக்கு பொதுமையாக தரணும்ல, பிரித்து தரணும்ல. ஏன் தரலை? கேட்டால் என்னை அடித்து கர்நாடகாவில் அகதியாக விரட்டினான்ல. அப்போது இந்த நாடு கண்டித்தது என்ன? எடுத்த நடவடிக்கை என்ன? சொந்த நாட்டில் பைய தூக்கிட்டு சாலை வழியாக நடந்து வந்தமா இல்லையா? அப்போ இந்த நாட்டை ஆண்டவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஓட்டு போடுறதுக்கு துணை ராணுவத்தை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்குற அந்த நாடு இந்த நாட்டின் குடிகளுக்கு உரிய உரிமையை கேட்டு போராடும் போது உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போ துணை ராணுவ படையை நிறுத்தி எங்களை பாதுகாத்தியலா? அடித்து விரட்டி அகதியாக சொந்த நாட்டுக்குள்ளே அங்கேருந்து அகதியாக நாங்கள் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு நடந்து வந்தமா இல்லையா? முல்லை பெரியாற்றில் கேட்கும்போது அடித்து விரட்டி வந்தமா இல்லையா? அப்போ சொந்த நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லாத போது எப்படி வரும் நாட்டுப்பட்டு?